அன்பான நேயர்களே, காலை வணக்கம். தேனொடுகு செந்தமிழ் கனியை பிழிந்து தெளிந்திட எடுத்த ரசமே செந்திலம்பதி மருவும் கந்த கடம்பா நல் திருமுருகா குகா சண்முகா நல் திருமுருகா குகா சண்முக வானகம் புகழ் அத்தி மகளை பரங்கிரியால் வந்தே மணந்த கணவ வானகம் புகழ் அத்தி மகளை பரங்கிரியால் வந்தே மணந்த கணவ கூருடைய பாண்டியனுக்கு அருள் செய்த சம்பந்த கோலமே சோலை மலை போய் குன்றுதோராடி வரும் குன்றே என் குறை தீர கூர்வேல் எடுத்த குமரா வானவனும் அமுதினை பருகியே வானவனும் அமுதினை பருகிய பாட்டில் உயராறு படை வீட்டில் ஒரு சரவண பவானந்த ஞான குருவே பாட்டில் உயராறு படை வீட்டில் ஒரு சரவண பவானந்த ஞான குருவே. குருநாதா. அன்பான நேயர்களே, இன்று தை மாதம் 21ஆம் நாள் திங்கட்கிழமை, சோமவாரம் என்று சொல்வது சிவபெருமானுக்கு உகந்த நாள். இன்று பஞ்சமி தேதி காலையில் 10:15 வரை இருக்குது. பின்னாடி சஷ்டி தேதி. சஷ்டி முருகனுக்கு உகந்த தேதி. ரேவதி நட்சத்திரம் இரவு 2:32. அதுக்கு பின்னாடி அசுவதி. 2 நட்சத்திரத்துக்கும் சித்த யோகம் இருக்குது. நல்ல நாளைய காலையில் வெளியில் வரை யோகம் சித்த யோகம் நன்றாக இருக்கிறது. இன்றைக்கி திங்கட்கிழமை ராகு காலம் 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 வரை. குளிகள் 1:30 முதல் 3 வரை. திங்கட்கிழமை எப்போதுமே சூலம் கிழக்கு. அதுக்கு பரிகாரம் பால். அன்பான நேயர்களை, இன்று ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று கிரகங்கள்லாம் எப்படி எந்த அமைப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி கிரகங்கள் சூரியன் புதன் 2 மகரத்தில் இருக்குது. சந்திரன் மீனத்தில் இருக்கார். அவர் கொஞ்ச நேரத்தில் அவர் மாறிடுவார் அப்படின்னு பேர். அடுத்து செவ்வாய் மிதுனத்தில் இருக்குது. குரு ரிஷபத்தில் இருக்குது. சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்றிருக்காரு. சனி கும்பத்தில் இருக்குது. ராகு மீனத்தில், கேது கன்னியில். அன்பான நேயர்களை, இன்று ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இப்போ மேஷ ராசிக்கு உங்களுக்கு நேரம் எப்படி இருக்கு அப்படின்னா, மேஷராசிக்கு குரு 2ஆம் இடத்துல இருக்கார். 2ல் குரு இருப்பது நல்லது. சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் நல்லது. இந்த 2 கிரகமும் நல்லா இருக்குது. அடுத்து சூரியன் 10ல், புதன் 10ல். இதுவும் நல்ல அமைப்பில் இருக்குது. சூரியன் 10ல் இருப்பது தொழிலுக்கு நல்லது. 10ல் ஒரு பாவியாக இருக்கணும். அந்த சூரியனோட புதன் இணைஞ்ச உடனே அவனும் பாவியாக போயிடறான். புதன் தனித்திருந்தால் நல்லவன், பாவரோடு சேர்ந்து அவனும் பாவி அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அதனால் இன்று உங்களுக்கு நேரங்கள் நன்றாக இருக்கிறது. அருமையான நாள். நல்லதே நடக்கும். பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். நிதானமாக காரியங்களை செய்யுங்க. நல்லதே நடக்கும் அப்படின்னு பேர். ரிஷபராசி என்பவர்களை உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைக்குரிய நேரம்தான். ஆனால் ஜென்மகுரு உங்களுக்கு இந்த ஜென்மகுரு ஏதாவது இடமாற்றங்களை கொடுக்கும். இருக்கிற இடத்த விட்டு எங்கேயாவது போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாக்கும். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் சனி, ராகு இவங்கெல்லாம் உங்களுக்கு பலமாக இருக்கிறது. அடுத்து சுக்கிரனும் பலமாக இருக்குது. சந்திரனும் பலமாக இருக்குது. இந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. ஆனால் குரு சரியில்லை. இருப்பினும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லதே நடக்கும். அன்பான மிதுன ராசி அன்பர்களை கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு 12ல் குரு இருக்கார். ஆனால் ராகு 10ல் இருக்கார். 5 கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கார். அதுவும் நல்லது. இந்த 2 அமைப்பும் உங்களுக்கு மிதுன ராசிக்கு நல்ல அமைப்பு. அதனால் நல்ல விரயங்களாக நடக்கும். சுப விரயங்களாக நடைபெறும். நல்லதே நடக்கும். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான
கடகராசி என்பவர்களை உங்களுக்கு அருமையான நாள். இந்த கடகராசி என்பவர்களுக்கெல்லாம் இன்று குரு வந்து 11ஆம் இடத்துல இருக்காங்க. மற்ற கிரகங்கள்லாம் பலமாக இல்லை. அதனால் குரு வந்து பலமாக இருக்கிறது 11ஆம் லாபஸ்தானத்தில் இருக்காங்க. அதனால் உங்களுக்கு நல்ல நாள். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். உங்களுக்கு தேவையான நல்ல காரியங்கள் உங்களை என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த காரியங்கள்லாம் நிச்சயமாக நடக்கும். அதுக்குடைய வாய்ப்பு. அம்பான சிம்மராசி என்பதில் உங்களுக்கு குரு 10ல் இருக்கார். 10ல் குரு அபிஷேக் குறைப்பார். அதை விட சந்திரன் வேறு 8ல் இருக்கார். இந்த 8ல் சந்திரன் ராசிக்கு 8ஆம் இடத்து சந்திரன் வரும். சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நேர்த்தியிலேருந்து உங்களுக்கு இருக்குது. அதனால் எதையும் பண்ண வேண்டாம். சந்திராஷ்டமத்துக்கு வந்து நான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஏன்னா சந்திராஷ்டமத்தன்னைக்கு எனக்கு வேலை நிறைய இருக்கும், நிறைய பேச வேண்டியிருக்கும். அப்போ அன்றைக்கு நான் வந்து பேச்சை குறைக்க முடியாது. அதனால் நிதானமாக அமைதியாக வந்து தேவையானவற்றை மட்டும் பேசுகிறது, தேவையில்லாத உள்ளே போகிறதில்லை. அதனால் அந்த மாதிரி நடந்துக்கிட்டோம்னா சந்திராஷ்டமம் நம்மளை ஒன்றும் பண்ணாது. அதோட இறைவனை வழிபாட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு நல்ல சிந்தனையோடு நம்ம செயல்பட்டோமையானால் சந்திராஷ்டமம் நம்மளை ஒன்றும் பண்ணாது. அதனால் அதை பற்றி நான் கவலைப்படுறதில்லை. அன்றைக்கு தான் நிறைய எனக்கு வேலைகள் நிறைய இருக்கும். நிறைய வேலைகள் இருக்கும் அன்றைக்கி சந்திராஷ்டமத்தன்னைக்கு. அந்த வேலையை பூரா செஞ்சு தான் ஆகணும். 6 மணிக்குள்ளே அந்த வேலையை பூரா செஞ்சு முடிச்சிடுவேன். அப்படிலாம் ஒரு கருத்து இருக்குது. அன்பான கன்னிராசி என்பவர்களை உங்களுக்கு குரு வந்து 9ஆம் இடத்துல இருக்கார். சனி வந்து 6ல் இருக்கார். இது ரெண்டும் உங்களுக்கு நல்ல அருமையான அமைப்பு. அதனால் நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும் அப்படின்னு பேர். அன்பான துளாராசி என்பவர்களை உங்களுக்கு வந்து குரு 8ஆம் இடத்துல இருக்கார். அஷ்டம குரு. ஆனால் சனி ராகு வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். அருமையான இடத்துல இருக்காங்க. நல்ல இடத்துல இருக்காங்க. நல்லதே நடக்கும். நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் குரு 8ல் இருக்கிறது புதுசாக எதையும் பண்ணாதீங்க. புதிய காரியங்களை புதிய முயற்சிகளையே எதுவும் செய்யாதீங்க. அடுத்த பேர் விருச்சிக ராசி என்பவர்களை உங்களுக்கு நாள் நன்றாக இருக்கிறது. விருச்சிக ராசி என்பவர்களுக்கெல்லாம் நல்ல நாள். நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். நல்லதே நடக்கும் அப்படின்னு பேர். அடுத்தபடியாக தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு குரு 6ஆம் இடத்துல இருக்காங்க. உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. ஆனால் சனியும் ராகுவும் நல்ல இடத்துல இருக்கார். சனி பகவான் வந்து 3ல் இருக்கார். ராகு பகவான் வந்து 4ல் இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. ஆனால் 6ஆம் அதிபதி தனுசு ராசிக்கு 6 கூடிய சுக்கிரன் வந்து உச்சம் பெற்றிருக்காரு உடல்நிலையில். ஆனால் உச்சம் பெற்று 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அதனால் உடல்நிலை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஜாக்கிரதையாக நடந்துங்க. அன்பான மகர ராசி என்பவர்களை உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காங்க. சனி பகவான் வந்து முடிவு நேரத்தில் இருக்குது. ராகு வந்து 3ல் இருக்குது. சுக்கிரன் 5ஆம் அதிபதி 3ல் மறைவு. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் உங்களுக்கு 7.5 பகவானுடைய காலம் இருக்கிறது. ஜாக்கிரதையாக மெதுவாக எந்த காரியத்தையும் செய்யுங்க. நல்லதே நடக்கும். நல்ல காரியம்லாம் நடக்கும். அன்பான கும்பராசி என்பவர்களை உங்களுக்கு 7.5 சனி நடக்குது. ஜென்மசனி பகவான் காலம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நிதானமாக பொறுமையாக நட்டுவோம். வண்டியிலலாம் போகும்போது மெதுவாக போங்க, கவனமாக போங்க. ஏன்னா 7.5 சனி நடக்குது. ஜாக்கிரதையாக நடந்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பண்ணாது. பரிகாரங்கள்லாம் பண்ணிவிட்டு கவனம் இல்லாமல் நடந்தோம்னா பரிகாரம் ஒன்றும் பலிக்காது. அதனால் இறைவனையும் நம்ம பிரார்த்தனை பண்ணணும். நம்மளும் மெதுவாக கவனமாக நடந்து கொள்ளணும். அதனால் ஒரு இடத்துக்கு போகணும்னா கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புங்க. ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே போங்க. நல்லது நடக்கும். மற்ற கிரகங்கள்லாம் அவங்களுக்கு எந்த கிரகமும் உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதனால் அன்பான மீனராசி என்பதில் உங்களுக்கும் 7.5 இருக்கிறது. 7.5 மட்டும் இல்லை, உங்கள் ராசியில் வந்து ராகு இருக்குது, சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் யார் அப்படின்னா 8ஆம் அதிபதி உச்சம் பெற்று உங்கள் ராசியில் வந்துருக்கார். அதனால் ஏதாவது தேவையில்லாத நீங்கள் எதிர்பார்க்குற காரியங்கள்லாம் கூட தடைப்படலாம். அதனால் நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அதை கூட மெதுவாக நடக்கலாம். அதுக்குடைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. பார்த்து நிவாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் என்ன யார் எங்கே இருந்தாலும் குரு உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார். 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். அந்த பார்வை வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு அமைப்பு. குரு பார்த்தால் கோடி நன்மை. எந்த கிரகங்களும் எங்கே எப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரு பார்த்துட்டாங்கன்னா அதை விட சிறப்பு ஒரு இடத்துல எதுவுமே இல்லை. அதனால் பயப்பட வேண்டாம். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்கள்லாம் 7.5 பகவானுடைய காலம் இருக்கிறது. ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். கோளறு திரு பற்றிய பாராயணம் பண்ணுங்கள். அதாவது 12 திருமுறைகள் அப்படின்னு திருமுறைகள் இருக்குது. அந்த திருமுறைகளை நாம் வந்து பாராயணம் செய்தோமையானால் நமக்கு வந்து அதாவது திருநீட்டு பதிகம்னு ஒரு பதிகம் இருக்கிறது. அந்த திருநீட்டு பதிகத்தை ஞானசம்பந்தர் இயற்றியது. 11 பாடல் இருக்குது. கூன்பாட்டியனுக்கு வெப்பு நோயை நிவர்த்தி செய்த பதிகம் அது. அந்த பதிகத்தை நாம் வந்து
ஒரு தினசரி ஒரு 2 பதிகமாவது நம்ம பாராயணம் பண்ணோம்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் நம்ம செய்யணும். அதெல்லாம் நமக்கு வேலை இருக்குது, காலைல சீக்கிரமாக எழுந்து நம்ம குளிச்சு விட்டு அவசரமாக எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. செஞ்சுக்கிட்டு குளித்த உடனே ஆடையை மாற்றிக்கிட்டு நெத்தியில் திருநீர் ஏற்றிட்டு ஆரம்பிங்க. பெய்யது தோழி பொங்கல் ஆரம்பிக்கும். மந்திரமாவது அப்படியே சொல்லிகிட்டே அவங்க வேலையில் பாருங்களேன், 11 பாடல் முடிஞ்சிடும். திருநீர் பதிகம் அடுத்த நேரம் இருந்ததுன்னா கோல திருப்பி பாரு. இப்படி இந்த இது வந்து மனப்பாடமாக ஆயிடும். இது மாதிரி முயற்சி வந்தீங்கன்னா அது தினசரி சொல்கிற மாதிரி வந்துடும். வேலை அதுக்காக உட்கார்ந்துக்கிட்டு தான் சொல்லணுங்கிறது கிடையாது. நம்ம ஆடுக்கு வேலையை பார்த்துக்கிட்டே சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏதாவது யாராவது எங்கே மனமனன்னு இருக்காள் அப்படின்னா அது சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி செய்யுங்க, நல்லது நடக்கும். அன்பான நேயர்களை, நம்ம வந்து இறை அருள் நமக்கு வேண்டும். அந்த இறை அருள் நமக்கு வந்து கிடைக்கணும். அதுக்கு வந்து நம்ம வந்து பிரார்த்தனை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம இறை அருள் செய்து நல்ல பிரார்த்தனை அடைய வேண்டும். அன்பான நேயர்களை, இப்பொழுது ஒரு முக்கியமான மிக மிக முக்கியமான ஒரு கருத்து என்று நாம் ஆய்வு செய்கிறோம். அதாவது இந்த ஒரே நட்சத்திரம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அது மக்கள்கிட்ட நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஒரே நட்சத்திரம் பண்ணப்படாது. திருமணம் பொருத்தம் பார்க்குற போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே நட்சத்திரம் இருந்தால் அது செய்யக்கூடாது. ரச்சு தட்டும், பொருத்தம் இருக்காது. 2 பேருக்கும் ஒரே ராசி வரும். ஒரே ராசி வந்தால் லாபம் வந்தாலும் ஒன்றா வரும், நஷ்டம் வந்தாலும் ஒன்றா வரும். லாபம் வர்ற போது 2 பேருக்கு நிறையா வரும், நஷ்டம் வரும்போது தாங்கிற வேண்டியதுதான். 2 பேருக்கு லாபம் வரும்போது 2 பேருக்கு நஷ்டம் வந்தால் தாங்கிற வேண்டியதுதான். அதுக்கு மட்டும் ஆசை, இதுக்கு மட்டும் கவலைன்னா என்ன அர்த்தம்? அது அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அதனால் ஏக நட்சத்திர பொருத்தம்னு சொல்லி காலப்பிரகாசிங்க மூல நூலில் இந்த கருத்துக்கள்லாம் இருக்குது. ஏக நட்சத்திரங்கள் பணம் காலவிதானங்கிற ஒரு மூல நூலே இருக்குதெல்லாம். இதெல்லாம் அந்த கருத்துக்களில் அந்த சொல்லியிருக்காங்க. என்னென்ன நட்சத்திரங்கள் ஒரே நட்சத்திரம் பண்ணலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் இதை பார்க்கின்ற அன்பர்கள் இதை கொஞ்சம் மனசில் உள்ள வாங்கிக்கிறங்க. அதாவது ரோகிணி நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், மக நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், விசாகம், திருவோணம், உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 8 நட்சத்திரமும் ஒரே நட்சத்திரமாக இருந்தால் உத்தமமாக. எப்படி பண்ணுங்க? இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் 2 ஒரே நட்சத்திரமாக இருந்தால் மீன ராசி வரும். அந்த ராசி பொறுத்ததுக்கு என்ன விளக்கம் சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அதே காலப்பிரகாசி மூலிலே ஒரு வாக்கியம் இருக்கு. ஏகாதிபத்திய மைத்ரேச சமசப்தம ஏவச ரச்சு வேதை கண ராசி தோஷோ நரித்தியதே. ராசி பொருத்தம் இருந்துன்னா ரச்சு பொருத்தம் தேவையில்லையா? ரச்சு பொருத்தம் இல்லாமல் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நல்ல பெரியவங்களும் இப்படி தான் சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க ரச்சு இல்லாமல் பண்ணக்கூடாது, யோனி இல்லாமல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் நல்ல ஒற்றுமையாக இருக்காங்க. ராசி பிரமாதமாக இருக்குது 2 பேருக்கும். அப்படி இருக்கும்போது குடும்ப வாழ்க்கையில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்போது சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படியெல்லாம் ஒரு கருத்துக்கள் இருக்குது. அதனால் இந்த ஏக ராசிங்கிறதுல இந்த ஒரே நட்சத்திரங்கள் பண்ணலாம் அப்படின்னு அந்த பழைய மூல நூலில் எல்லா நூல்லையும் எவிடன்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது எவிடன்ஸு. அடுத்தபடியாக அஸ்வினி, கார்த்திகை, மிருகசீரிஷம், புனர்பூசம், பூசம், பூரம், உத்திரம், சித்திரை, அனுஷம், பூராடம், உத்திராடம், இந்த 11 நட்சத்திரங்கள் மத்தியமமாக. உத்தமம், மத்தியமம், அதவம்னா என்னென்னா, உத்தமம்னா நல்லது, மத்தியமம்னா பரவாயில்ல. இப்போ பள்ளிக்கூடத்தில் போய் இப்போ என் பையன் எப்படி படிக்கிறான்னு வாத்தியார்ட்ட கேட்டால் சிறப்பாக படிக்கிறான், பரவாயில்லாமல் படிக்கிறான், ரொம்ப மட்டமாக படிக்கிறான். இந்த மத்தியமங்கிறது பரவாயில்ல, செய்யலாம். அதான் உத்தமம், மத்தியமம், அதமம்னு பஞ்சாங்கத்தில் பொருத்தத்தில் இருக்குது. மத்தியமம்னா பரவாயில்லன்னு பொருள், சேர்க்கலான்னு பொருள். இந்த 11 நட்சத்திரங்களும் சேர்க்கலாம். 11 8 19 நட்சத்திரங்கள் ஏக நட்சத்திரமாக இருந்தால் சேர்க்கலாம். மற்ற நட்சத்திரங்கள் தான் சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இதை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அருமையான ஜாதகங்கள்லாம் கூட இந்த ஒரே நட்சத்திரங்கிற இணைவில் இவங்க தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டுட்டு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு சில கருத்துக்கள்லாம் ஆய்வு செய்கிற போது ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ரச்சு பொருத்தம் இல்லாமல் செய்யக்கூடாது. தலை ரச்சு தான் 2 பேருக்கும் ஒரே ரச்சு வரக்கூடாது. தலை ரச்சு கணவன் மரணம், கழுத்து ரச்சு மனைவி மரணம். இந்த மனைவி மரணங்கிறத, இந்த மனைவி நல்லா வாழ்ந்து சலிச்சு 80 வயசில் கணவனுக்கு முன்னாடி போனால் நல்லது தானே?
சுமங்கலி தானே. சுமங்கலியா மரணமாகிறது மிக உயர்ந்தது அல்லவா. கணவன் இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம இருந்து இந்த பூமியில் வாழ்ந்து நம்ம விடோ என்ற ஒரு அமங்கலி என்ற ஒரு பட்டத்தை சுமந்து வாழணுமா என்ன? தேவையா நமக்கு இந்த வாழ்க்கை? கணவனுக்கு பிறகு நமக்கு இந்த பூமியில் இருக்கணுமா என்ன? அது வாழ்க்கை இல்லையா? அப்படித்தானே அந்த காலத்துலாம் வாழ்ந்துருக்காங்க. அப்படிலாம் ஒரு நம்ம என்ன உயிரை நம்மளாக விட்டுற முடியுமா? அதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம பிரார்த்தனை நம்ம சுமங்கலியாகவே போயிடணும். அதனால் கழுத்துரைச்சி அதைத்தான் செய்யுமே தவிர வேற இளமையிலேயே அந்த மாதிரியெல்லாம் பண்ணிடாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இது மாதிரி மற்ற ரட்சிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. அதனால் 2 பேருக்கும் ஜாதகத்தில் நிறைந்த ஆயுள் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மாப்பிள்ளை 80 வயசு வரை இந்த பூமியில் இருப்பார். இந்த பெண்ணு 75 வயசு வரை இந்த பூமியில் இருக்கணும்னா ஆயுள் பாகம் காட்டுது. ஆயுள் பாகத்தை ஆராய்ச்சி செய்யணும். பொருத்தம் பார்க்கின்ற போது ஆயுளை ஆயுள் செய்யணும். ஆயுளை செய்யாமல் சும்மா ஒரு 5 நிமிஷத்தில் பொருத்தத்தை பார்த்து பஞ்சாங்கத்தை பார்த்து என்னென்ன பொருத்தம் இருக்குன்னு எழுதி கொடுத்து ரைட்டை போட்டு கொடுத்துறாங்க. ஆமாம், 10 பொருத்தத்துக்கு 8 பொருத்தம் இருக்குது, 9 பொருத்தத்துக்கு அப்படின்னு சொல்லி அந்த கணக்கு கொடுத்து ஜாதகத்தை ஆய்வு செய்வதில்லை. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது 11 ஒரு 8 19 நட்சத்திரங்கள் ஏக நட்சத்திரமாக இருந்தால் செய்யலாம், மற்ற நட்சத்திரங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இருவரும் ஒரே ராசி என்றால் ரட்சி தோற்றம் கிடையாது. இப்போ அசுபதி நட்சத்திரம் 2 பேரும் அப்படின்னா மீன ராசி. 2 பேரும் ஒரே ராசியாக இருந்தால் ரட்சி பொருத்தம் இல்லை. தான் ஒரே ராஜ்யம் தான் இருக்கும். ஒரே ராஜ்யம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். இது பெரியவர்களுடைய கருத்து, நம்முடைய கருத்து கிடையாது. இதில் நிறைய ஆதாரங்கள் இருக்குது, மூல நூல்லாம் இருக்குது. அதில் நிறைய காலவிதானம், காலபுரகாசிகம், இந்த மாதிரி நிறைய நூல்கள்லாம் நிறைய இருக்குது. அடுத்து மிகச்சிறந்த நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களில் உயர்ந்த நட்சத்திரம் 4 இருக்குது. எல்லாத்துலேயும் உயர்ந்தது இருக்குது. சங்கு இருக்கு பாருங்க, அதில் உயர்ந்தது வலம்புரி சங்கு. இந்த வலம்புரி சங்குலையுமே உயர்ந்த சங்கு, லட்சக்கணக்கில் விலை உள்ள சங்கெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி எல்லாத்துலேயும் உயர்ந்தது இருக்குது. நவரத்தினங்கள்லேயும் உயர்ந்தது இருக்குது. அப்படியெல்லாம் கற்களில் உயர்ந்த ஜாதி கற்கள்லாம் இருக்குது. அப்படிலாம் உயர்ந்தது இருக்குது. மனிதனும் உயர்ந்தவன் இருக்கிறான். அது மாதிரி மிருகசீரிஷம், அனுஷம், மகம், சுவாதி, இந்த 4 நட்சத்திரங்கள் ஏதாவது ஒன்று ஆண் அல்லது பெண் நட்சத்திரமாக இருந்தால் பொருத்தமே அந்த ஜாதத்துக்கு பார்க்க வேண்டாம். எவ்வளவு அருமையாக எழுதியிருக்காங்க. இது குடும்ப நல ஜோடத்துலேயும் இருக்குது. எல்லாரும் கையில் வச்சுருக்காங்க குடும்ப நல ஜோடம். அந்த பக்கத்தை பிரட்டியே பார்க்கறது இல்லை. அதில் இருக்குது மிருகசி நட்சத்திரமா ஒரு 2 பேருக்கும் நாங்கள் பொருத்தம் இல்லை, ரச்சு பொருத்தம் இல்லை, வேண்டாம் செய்யாதீங்கோ, யோனி பொருத்தம் இல்லை அப்படின்லாம் அதை தள்ளி விட்றாங்க. மிருகசி நட்சத்திரம்னா பொருத்தமே பார்க்க வேண்டாம், சுவாதின்னா பொருத்தமே பார்க்க வேண்டாம், இப்படி மகம்னா பொருத்தம் பார்க்க வேண்டாம், அனுஷம்னா. நான் இது மாதிரி நிறைய பண்ணி வச்சுருக்கேன். என்னுடைய வயதுக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய அது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. குறைவில்லை. கஷ்டம் என்பது தலையெழுத்து, அதை மாற்ற யாராலையும் முடியாது. நல்லா வசதியாக இருக்காங்க, ஒரு குழந்தை மோசமான திசையில் போகிறது கஷ்டப்படுறாங்க, எல்லாம் போடும் அப்படின்னு. அது இறைவனுடைய செயல், அதை போய் நம்ம ஒப்பிட முடியாது. யார் எப்படி இருப்பாங்க, என்ன எப்படி வாழ்வாங்கலாம் நம்ம நிர்ணயமாக பண்ண முடியாது. அதெல்லாம் இறைவனுடைய கணக்கு அது. அதனால் இந்த ரட்சி இதுக்கு அவ்வளோ பவர் இருக்கிறது. இந்த ஏக நட்சத்திரம், ஒரே நட்சத்திரம், இதுக்கெல்லாம் நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. அடுத்து முக்கியமான கருத்து இந்த திருமணத்தை பற்றி தான். அது வியாழ நோக்கம்னு ஒரு கருத்து இருக்குது. இந்த வியாழ நோக்கத்துக்கு என்ன, வியாழ நோக்கம் என்றால் என்ன அப்படின்னா மாலை நோக்கம், திருமண காலம். ஒரு பெண்ணுக்கு திருமண காலம் எப்பொழுது ஆரம்பிக்குது, ஒரு ஆணுக்கு திருமணம், 2 பேருக்கும் மாலை நோக்கம் இருக்கான்னு கேட்பாங்க. மாலை நோக்கம்னா திருமண காலம், அது எப்பொழுது இருக்குது, அது இப்போ ஆரம்பிச்சிருச்சா அப்படின்ட்டு. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா பொதுவான மாலை நோக்கம்னு ஒரு கருத்து இருக்குது. ஜென்மல ராசிக்கு குரு பகவான் அவங்கவுங்க ராசிக்கு குருபான் 2, 5, 7, 9, 11 குரு வரும்போது பொதுவான குருபலம். இது மட்டும்தான் இவங்களுக்கு தெரியுது. இந்த குருபலத்தை இல்லைன்னா இந்த பொண்ணுக்கு மாலை நோக்கம் இல்லை, இந்த பையனுக்கு இப்போ மாலை நோக்கம் இல்லை அப்படின்னு மாலை நோக்கம் இருக்கின்ற காலத்தை இல்லைன்னு சொல்லி நிப்பாட்டி போடுறாங்க. இதுதான் பெரும்பகுதி நடக்குது. 90% நடக்குது. 10% தான் ஒரு நல்ல
அறிவார்ந்த ஜோதிடர்கள் அதை பார்த்து இல்லை இப்போ கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குறித்து கொடுக்குறாங்க. அது மாதிரி கேந்திர பலம்னு ஒன்று இருக்குது. கேந்திரம்னா என்னன்னு கேட்டால் 1, 4, 7, 10 இந்த இடங்களில் குரு வருகின்ற பொழுது கேந்திர பலம் பேர். லக்கணத்தில் 4ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல குரு வர்ற போது நல்ல அருமையான மால நோக்கம். இந்த இடங்களில் குரு வர்ற போது பொதுவான மால நோக்கம் இல்லாவிட்டாலும் இது சிறந்த மால நோக்கம். அது 1, 4, 7, 10 குரு வருகின்ற பொழுது அருமையான மால நோக்கம். அடுத்து இன்னொரு சிறந்த மால நோக்கம் இருக்கிறது. சுக்கிரனுக்கு 1, 5 குரு வரும். 1, 5, 9 என்பது திருகோண பலம். கேந்திரம் திருகோணங்களில் குரு கிரகங்கள் வரிசையாக இருக்குமே. ஆனால் அந்த ஜாதகம் கேந்திரத்தில் கிரகங்கள் வர லக்கணத்துக்கு 1, 5, 1, 4, 7, 10 இந்த இடத்துல கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். 4 மூலையிலையும் கிரகங்கள் இருந்துட்டா சரியா போச்சு, கட்டடம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த ஜாதகத்தை அசைக்க முடியாது. கேந்திர பலம் பெறணும், திருகோண பலம் பெறணும். இதெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா அந்த ஜாதகங்கள் நல்லது. சுக்கிரனுக்கு 1, 5, 9 குரு வரும்போது திருமணம் செய்யலாம். இது சிறப்பான பலன். இது எல்லா ஜாதகத்திலையும் ஒப்பு நோக்கலாம். எல்லா ஜாதகத்தையும் நம்ம இதை பார்க்கலாம். அடுத்த இன்னொரு குரு பலம் 7ஆம் இடம் களத்தர சாரம்னு சொல்லக்கூடிய லக்கணத்திலேருந்து 7ஆம் இடத்திற்கு 2, 5, 9, 11 இந்த இடங்களுக்கு குரு வர்றபோது திருமணம் செய்யலாம். இதை எல்லா ஜாதகத்துக்கும் பொருந்தும். இது யார் சொல்லியிருக்காங்கன்னா இந்த கருத்து பெரியவர்கள் கருத்து. இது ரொம்ப சிறந்த கருத்து. தவிர்க்க முடியாமல் கல்யாணம் பண்ணால் இந்த மாதிரிலாம் ஒரு கருத்துகள் இருக்குது. அப்படின்னா 7ஆம் இடத்தில் இருக்கும் கிரகங்களின் தசை புத்தி அந்தரம் இந்த காலங்களில் திருமணம் நடக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக பண்ணணும், வேறு வழி இல்லை. இந்த மாதத்தில் பண்ணி ஆகணும். மாற நோக்கம் இல்லை. குரு பயிற்சிக்கு இப்போ ரிஷபராசிக்கு இப்போ ஜென்மத்தில் குரு இருக்கார். குரு பயிற்சிக்கு இன்னும் 3 மாதம் இருக்குது. ஆனால் இப்போ மாசியில் பண்ணணும். என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த அந்தரத்தை உள்ளே போய் ஜாதகத்தை பார்த்தோம்னா 7ஆம் அதிபதியோட அந்தரம் அல்லது 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அந்தரம் அல்லது 7ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அந்தரம் நடந்தால் அந்த 1 மாதத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணிடலாம். அது ஒன்றும் தவறில்லை, சிரமங்கள் இருக்காது. எப்படியெல்லாம் பெரியவங்கள் செய்யலாம். இவைகள் மகான்களின் கருத்து. அந்த நமக்கு ஜோதிடத்தை தந்திருக்காங்க பாருங்க, அவருடைய கருத்து. அதனால் உங்களுக்கு நல்ல அருமையான கருத்து. அதனால் அன்பான நேயர்களை இந்த திருமண பொருத்தம் பார்க்கிறது இப்படி ஏக நட்சத்திரங்களை தள்ளிடாதீங்க. பொதுவான மால நோக்கம் இல்லைன்னா மால நோக்கம் இல்லை என்று சொல்லிவிடாதீர்கள். சிறந்த மால நோக்கங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். அடுத்து என்ன ஒரு சின்ன கருத்து ஒன்று, அது முக்கியமான கருத்து. செவ்வாய் 5வது வீட்டுக்குடைய அதிபதியாகி, இப்போ செவ்வாய் 5ஆம் இடம் அப்படின்னா தனுசு லக்கணம் வச்சுங்களேன். தனுசு லக்கணத்துக்கு 5ஆம் இடம் செவ்வாய் அதிபதியாகி 7ஆம் அதிபதியுடன் புதனுடன் சேர்ந்து அல்லது பார்க்கப்பட்டால் கருவில் இருக்கின்ற ஜீவனை புழு தின்று விடுமா. எவ்வளோ பெரிய கருத்து பாருங்கள், நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த கருச்சிதைவு எல்லாம் ஏற்படுது இல்லை, இதுக்கு ஒரு காரணம் இது. புழு தின்று விடும் என்று அந்த ஜீவனை அந்த உயிரை அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற புழுகள்லாம் இருக்குது, வயிற்றில் புழுலாம் உண்டு, அது சாப்பிடுமா அப்படின்னு எழுதியிருக்காங்க. 7, 9 இடங்களில் பாவகிரகம் இருக்க குரு பாவருடன் சேர்ந்திருந்தால் அந்த கருவை புழு தின்றுவிடும். எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் ஒரு உயர்ந்த கருத்து. பழைய நூலில் ஆராய்ச்சி பண்ணி அதிலிருந்து பெரியவங்க எடுத்து எழுதியிருக்காங்க. அன்பான நேயர்களே, நிறைய கருத்துக்கள் இருக்கிறது, நிறைய படிக்கணும், படிச்சுட்டு மக்களுக்கு பயன்படும். அன்பான நேயர்களே, நீங்கள் ஒரு என்னால் முடிஞ்சு ஒரு நல்ல கருத்தை தினசரி சொல்லின்னு இருக்கேன். எல்லாரும் கேட்டு பலனடைய வேண்டும். இன்னொரு முக்கியமான கருத்து, அன்பான நேயர்களே, நீங்கள் நேரடியாக எந்த ஜாதகம் பார்க்க முடியலனாலும் ஃபோன் மூலமாக நீங்கள் என்னுடைய தொடர்பு கொள்ளலாம். நான் பார்த்து பலன்லாம் நேரடியாக உங்களுக்கு ஃபோன் மூலமாகவே சொல்லிடுவேன். அடுத்து உங்கள் ஜாதகம், நான் பார்த்த ஜாதகம் உங்களுக்கு கைக்கு வர்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய முகவரியை அனுப்புனீங்கன்னா நான் அதை கூரியரில் நான் உடனே அனுப்பிடுவேன். உங்களுக்கு நான் பார்த்த விவரங்கள் எல்லாமே எழுதி
தெளிவாக நேரடியாக நம்ம எப்படி பேசின்னு இருக்கோமோ அது மாதிரி அந்த கருத்துக்களை பூரா நான் எழுதி உங்கள்கிட்ட முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு ஜாதகத்துக்கு 4 பக்கம் பிரிண்ட் எடுப்பேன். நீங்கள் கொடுக்குற ஜாதகத்தை வச்சு நான் பார்க்குறது இல்லை. அதனால் 4 பக்கம் கம்ப்யூட்டரில் வாக்கிய பஞ்சாங்கப்படி பிரிண்ட் எடுத்து ஜாதகம், தசாபுத்தி, பாவகம், எண்கணிதம்னு ஒரு பேஜ் இருக்குது. இதெல்லாம் எடுத்து அதனுடைய விளக்கம்லாம் உங்களுக்கு சொல்லி அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த ஜாதகத்தை உங்கள் கைக்கு கிடைக்கிற மாதிரி அனுப்பிடுவேன். அன்பான நேயர்களை ஃபோன் மூலமாக நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கலாம். நேரடியாக பார்க்குற மாதிரியே உங்களுக்கு வர முடியலைன்னா நேரடியாக பார்க்குற மாதிரியே நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஆனால் கொஞ்சம் காலம் எடுத்துக்கணும். ஆமாம், அன்றைக்கி நான் ஒருத்தருக்கு ஜாதகம் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு அது ஒரு சம்மதம் இல்லை, சீக்கிரம் முடிச்சுட்டேன். ஏன்னா ஜோதிடத்தையும் வைத்தியத்தையும் நேராக வேலை இருக்குது, நான் போகணும், சீக்கிரமாக வைத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. ஜோதிடத்தையும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அந்த வேலைகள்லாம் இல்லாத நேரமாக தான் நம்ம அவங்களோட தொடர்பு கொள்ளணும். அதனால் சென்னை பட்டணத்தில் அவ்வளோ பேருக்கும் வேலை இருக்குது. உட்காந்து தூங்குகிற நேரத்தை தவிர மற்ற நேரம் பூரா ஓடிகிட்டே இருக்குது. அதனால் கொஞ்சம் காலங்களை ஒதுக்கி பொறுமையாக நம்ம பலன்களை கேட்டோமேனால் ஏதாவது ஒரு பலன் நமக்கு பொருத்தமாகும். அன்பான நேயர்களை நீங்கள் எல்லோரும் இந்த தகவலை பதிவு செய்து கொண்டு எல்லா பலன்களும் நல்ல விதமாக அடைய, அதாவது எல்லாத்தையும் எனக்கிட்டையும் தவறு இருக்கும், நான் சொல்கிறது கூட சில தவறெல்லாம் இருக்கலாம், அது எல்லாத்தையும் எல்லோரும் தெரிஞ்சிருக்க முடியாது. தெரிஞ்சதை சொல்கிறோம். நல்லதை எடுத்துக்கொள்ளுங்கள், தவறுகளை தள்ளிவிடுங்கள், மன்னித்து கொள்ளுங்கள். அதாவது தவறாக சொல்லிட்டேன்னா மன்னிச்சிருங்க. அதனால் தெரியாமல் கூட சொல்லலாம், வயதானத்தினுடைய தன்மையிலோடு சொல்லலாம். நான் சொல்கிறதே எல்லாம் தான் கரெக்டுன்னு எல்லோரும் சொல்ல முடியாது. என்னை விட தெரிஞ்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய இருக்காங்க. நமக்கு ஓரளவு தான் கற்றுருக்கோம், ரொம்பலாம் படிக்கலை. இதை தெரிஞ்சதை கொண்டு நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். அன்பான நேயர்களை, மக்கள் எல்லாரும் நலமுடன் வாழணும். எல்லாம் நமது குழந்தைகள், நமது பெண்கள், நமது பிள்ளைகள், பேரன்பத்திகள் எல்லாரும் நலமுடன் வாழணும். ஆகவே பொருத்தம் பார்க்கின்ற பொழுது இந்த முறையை அனுசரித்து நல்ல விதமாக பொருத்தம் பார்த்து நல்ல பலன்களை அடைந்து எல்லா குழந்தைகளும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மலால் முருகப்பெருமானையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.